வெல்கம் டு தீபு கிச்சன். இன்னைக்கு பூ எப்படி கட்டுறதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முல்லைப்பூ சூஸ் பண்ணிக்கிறேன். அதுதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நூலை எடுத்துக்கலாம், நல்லா லென்த்தாக இது பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் பாருங்கள், அதுவே உங்களுக்கு கிளியராக தெரியும். மேலே 2 பூ, கீழே 2 பூ வைக்கணும். மேலே 2 பூ வச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் கீழே 2 பூ. இப்போ அந்த நூலை எடுத்து நடுவில் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இப்படியே ஒரே ஒரு சுற்றியாச்சும் அந்த காம்பு வந்து விட்டுறக்கூடாதுங்க. நடுவில் மட்டும் விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு முடிச்சு போட போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ நின்றுக்கிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே 2 பூ, கீழே 2 பூ வச்சு மறுபடியும் மேலே 2 பூ, கீழே 2 பூ, அப்படியே ஒரு சுற்றி ஒரு நாட்டு மாதிரி போட்டோம்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஸ்டார்டிங்கில் வராதுங்க, ஆனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஒரு 5 தடவை வரலைன்னா 6ஆவது தடவை கட்டாயம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணாமே பூக்கட்டை வரேன்னா கண்டிப்பாக வராது. இதை பேப்பரில் வச்சு கட்டலாம், நீங்கள் எதில் வேணாலும் கட்டலாம். முல்லைப்பூ யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா பூவும் பிடிக்கும். ஆனால் முல்லைப்பூ ஏன் சூஸ் பண்ணேன்னா இது காம்பு நீளமாக இருக்கும். மல்லிகைப்பூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டங்க. அது முல்லைப்பூவை கட்டி பழகிட்டீங்கன்னா மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் கட்டிக்கலாம். இப்போ பாருங்க, நாட் போடுற தெரியுதா? நான் சொன்ன மெத்தடில் அப்படியே கட்டிக்கிட்டே வாங்க. கைக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம கைக்குள்ளே எவ்வளோ பூ உள்ளே அடங்குதோ அவ்வளோ பூ நம்ம வச்சுக்கலாம். நம்ம கட்டி பழகிட்டோம்னா ஈஸிங்க. ஏன் ஃபங்க்ஷன் போகிறப்ப நம்மளுக்கு தேவையான பூ நிறைய பூ வச்சுட்டு போகலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா தான். நீங்கள் போய் தனியாக போய் வாங்கினீங்கன்னா 50 ரூபா ஆகும். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக தான் நான் காட்டுறேன். உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், மறுபடியும் நான் பூ கட்டுறேன், இன்னொரு வீடியோ போடுறேன். முல்லைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த முல்லைப்பூவை கட்டுறதுனால மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும், மன தெளிவு உண்டாகும். அப்புறம் நம்ம அந்த பூவை ஷார்ப்பாக பார்த்து கட்டுறதுனால நம்ம கண் பார்வை கூர்மையாகும். அப்புறம் டேண்ட்ரஃப் குறையும். முக்கியமாக பூ எப்படி கட்டுறதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை நம்ம வீட்லேயே ஃபங்க்ஷன்னா அதுக்கு யூஸ் ஆகும். எதுவுமே தேவைப்படாமல் போகாதுங்க. அதனால் கண்டிப்பாக பழகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீபு ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.